விழுதுகள் அறிவே ஆற்றல் குழுமத்தில் உள்ள அனைவருக்கும் எனது இதயம் நிறைந்த நன்றியை முதற்கண் தெரிவித்து இன்றைய புத்தக கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். 267வது வார புத்தக கருத்து பகிர்வு. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கிறேன். எத்தனையோ நிகழ்வுகள் இருந்த போதிலும் தொடர்ச்சியாக வாரம் ஒரு புத்தகத்தை பற்றி கருத்து பகிர்வது என்பது மிகவும் நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன். புத்தகம் படிப்பது குறைந்த போதிலும் கேட்கும் எண்ணம் சில பேரிடம் உள்ளது. அந்த வகையில் புத்தகத்தை நாம் படித்து அதனுடைய கருத்தை பகிரும் பொழுது, அதனுடைய கருத்து சில பேருக்கு கண்டிப்பாக போய் சென்றடையும் என்ற உங்களுடைய உன்னத முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும், நன்றிகளும். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிறது புத்தகம் என்ன என்றால், 101 உயிர்ப்பூட்டும் உன்னத கதைகள். பிரான்சிஸ் சேவியர் அப்படின்றவர் எழுதியது. வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சூத்திரங்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய அட்டையிலே எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் 194 பக்கங்கள். இதனுடைய விலை வந்து ரூ. 199ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்குனேன். ஒருவேளை இப்பொழுது அதனுடைய விலையில் ஏதேனும் மாற்றம் இருக்கலாம். ஆனா Googleல வந்து கண்டிப்பாக இத சர்ச் பண்ணும்போது, நெறைய பதிப்பகத்தார் இதை நமக்கு விற்பதற்கு தயாராக உள்ளனர். இந்த ஒவ்வொரு கதை முடிவிலுமே இதுல வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆசிரியர். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம சிந்திக்க வைக்கிறார். சிந்தித்த பிறகு நம்ம அதுக்கான பதிலையும் அவரே தந்து விடுகிறார். அந்த வகையில் கேள்வியோடு ஒரு பதில், அது முன்னாடி ஒரு கதை. இந்த ஒரு விஷயம் வந்து மிகச் சிறப்பாக இருப்பதாக எனக்கு படுகிறது. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு நம்ம கதைய படிப்போம். அதுல என்ன அப்படின்னு யோசிப்போமான்னு தெரியல. ஆனா, அந்த கதைய வந்து ஒரு கேள்வியோட முடிச்சுட்டு அதுக்கு பதிலையும் உடனே குடுத்துடுறாரு. அந்த வகையில இந்த புத்தகம் வாய்ப்பு இருப்பவர்கள் வாங்கி படிக்கலாம். சரி நாம நினைக்கலாம் நீங்க எப்பொழுதுமே கலாவல்யர்கள் ஏன் புத்தக பகிர்வுக்கு கதையோடு இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுக்குறாங்க, குட்டி கதையோடு அப்டின்னா, ஆக்சுவலா எனக்கு வந்து மோட்டிவேஷனல் இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு வழிகாட்டக்கூடிய அ புத்தகங்கள் வாசிப்பது ரொம்பவே பிடிக்கும். அதுலயுமே கதையோடு கூடிய புத்தகங்கள், ஒரு சின்ன கதைய சொல்லி, அதன் மூலமாக ஒரு நற்சிந்தனையை வளர்ப்பது என்பது மிக உன்னதமானதாக நான் கருதுகிறேன். இதுக்காக இந்த புத்தகத்திலயுமே ஒரு அழகா இத எடுத்து காட்டக்கூடிய ஒரு கதை ஒன்று உள்ளது. ஒரு புகழ்பெற்ற துறவி ஒருவர் இருந்தாராம். அவர் வந்து தன்னுடைய நீதி போதனை கருத்துக்களை நேரடியா சொல்லாமல், ஒரு சின்ன சின்ன கதை மூலமாக, குட்டி கதைகள் மூலமாக சொல்லி, அதன் பிறகு அந்த கருத்துக்களை கேட்பவருக்கு புரிய வைப்பாராம். இத பார்த்துட்டு அந்த ஒரு சீடர் கேட்கிறாராம், ஐயா நீங்க வந்து எப்பவுமே ஒரு குட்டி குட்டி கதை சொல்றீங்க. அத சொல்லிட்டு அப்புறம் கருத்து சொல்றீங்க. இந்த கதையெல்லாம் சொல்லாம, இந்த கருத்தை மட்டும் ஆழமாகவும், விரிவாகவும் சொற்பொழிவு மாதிரி சொன்னீங்கன்னா, இன்னும் நேரடியா போய் சேரும் அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு வந்து அந்த குரு என்ன சொன்னார் தெரியுங்களா? எப்பவுமேப்பா நேரடியா நம்ப நீதி போதனை கருத்துக்களை சொன்னா, அது வந்து மாத்திரை சாப்பிடுற மாரி. ஆனா இதையே சர்க்கரையில கலந்து மாத்திரைய குடுத்தா குழந்தைங்க சாப்பிட்ரும்ல, அந்த மாதிரி தான் கதைகள். இந்த கதைய கேட்க கேட்க ஒருவனுடைய மனம் வந்து படிப்படியாக மாறும். அது இல்லாம அந்த கதை வந்து மனசுல நிக்கும். அப்ப அந்த கதையை நினைத்து பார்க்கும்பொழுது, அந்த கதை என்ன கருத்தை நமக்கு உணர்த்துகிறது என்பதையும் அவர்கள் நினைவு கூர்வார்கள். அந்த வகையில் கதை சொல்லி அதன் மூலமாக ஒரு கருத்தை சொல்வது என்பது மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தகத்தை நான் விமர்சிக்கும்போது ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன். அது என்னன்னா, உங்க நேரத்தின் அருமை கருதி உங்களுக்கு நான் கேள்வியை சொல்லப் போறதில்ல. நான் அந்த கதையை சொல்லி, அதுல வர்ற பதிலையும் நானே சொல்லிவிடுகிறேன். அந்த வகையில் இதுல ஒரு கதை. ஒவ்வொரு கதைய நம்ம பார்ப்போம். அந்த கதையினுடைய முடிவில் என்ன நற்கருத்தை அவரு நமக்கு தெரிவிக்கிறார் என்பதையும் நாம பார்க்கலாம். ஒரு வெற்றிகரமான ஒரு பலசரக்கு வியாபாரி இருந்தாரு. அவரு வியாபாரம் வந்து ரொம்ப ஓஹோ! அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. அந்த கடையினோட எதிர்ப்புறம் அவருக்கு வந்து நல்ல வருமானமும் வந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த கடையோட எதிர் பக்கத்துல ஒரு புதுசா சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு வந்துருச்சு. உடனே இவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா, அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாருமே இவர்கிட்ட தான் வாங்கிட்டே இருந்தாங்க. ஆனா, இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லா பொருளுமே கிடைக்கும். அதனால அவரு அவரு என்ன பண்ணாருன்னா, "ஐய்யயோ! என்னடா இது? இந்த மாரி சூப்பர் மார்க்கெட்ல தானே எல்லா ஜனங்களும் போவாங்க. நம்முடைய கடையோட வியாபாரம் குறைஞ்சிருமே! இப்ப என்ன பண்ணலாம் இதுக்கு?" அப்படின்னு கவலைப்பட்டார். அப்போ ஒரு குருவிடம் சென்று அவரு அதுக்கான தீர்வு கேட்கலாம் அப்படின்றத விட, இந்த கஷ்டத்துக்கு ஏதாவது அவர் வழி சொல்லுவாரா? அல்லது மனக்குழப்பத்துக்கு ஏதாவது தீர்வு சொல்லுவாரா? அப்படின்றதுக்காக போய் குரு கிட்ட இத சொல்றாரு. அந்த குரு சொல்றாரு, "நீ ஒண்ணு பண்ணு. தினந்தோறும் அதிகாலையில் உன்னுடைய கடை முன்பு நின்று கொண்டு கடவுளை வணங்கு. கடவுளே எனது கடையில நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும். நிறைய செல்வம் எனக்கு சேர வேண்டும்." அப்படின்னு பிரார்த்தனை செய்.
அதன் பின்னர் அந்த சூப்பர் மார்க்கெட் கடையோட பக்கம் திரும்பி நின்று, அந்த கடைக்கும் இதே போன்று பிரார்த்தனை செய். கடவுளே! இந்த கடையில வந்து நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும். நெறைய செல்வம் சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த வியாபாரிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயா என்ன ஐயா, நான் என்னுடைய கடையை சிறப்பாக செய்வதற்கான வழியை கேட்டா, நீங்க அந்த கடைக்காகவும் என்ன வேண்டிக்க சொல்றீங்களே அப்படின்னு அந்த வியாபாரி சொன்னாராம். அப்போ வந்து அ அந்த குரு என்ன சொன்னார் தெரியுங்களா? இது கேள்வி. பதில் என்னன்னு பார்ப்போம். எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால், உனக்கும் நல்லது நடக்கும். ஆனால் அடுத்தவனுக்கு கேடு வர வேண்டும் என்று நினைத்தால், அந்த கேடு உனக்கே திரும்ப வரும். அதனால நீ அந்த கடைக்காரரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய். நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய வேண்டுதல் பலிக்கும். உனக்கும் நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாராம். அ சில காலங்கள் கழித்து, சில ஆண்டுகள் கழித்து அந்த வியாபாரி வந்து குருவ பார்த்து சொன்னாராம், "ரொம்ப நன்றி ஐயா. நான் இந்த மாரி தினமும் பிரார்த்தனை செய்யும்பொழுது, அந்த சூப்பர் மார்க்கெட் அ ஓனர் வந்து ஒரு நாள் என்ன பார்த்துட்டு, "என்னப்பா எனக்காகவும் வேண்டிக்கிறாரு." "எல்லா கடையும் நல்லா இருக்கணும்ல" அப்படின்னு நான் சொன்னேன். அதுலருந்து நானும் அவரும் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டோம். ஒரு நாள் அவரு என்ன பிசினஸ் பார்ட்னர் ஆகிட்டாரு. ஏன்னா என்னுடைய கடை அந்த ஏரியால ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் ரொம்ப ஆண்டுகளாக பலசரக்கு வியாபாரியா இருப்பதால், என்ன அவருடைய பிசினஸ் பார்ட்னர் ஆகிட்டாரு. இப்போ 2மே இணைஞ்சிடுச்சு. இப்ப நானு ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறேன். அது இல்லாம எனக்கு ஒரு நல்ல வாய்ப்புமே எனக்கு கிடைச்சது. நிச்சயமாக உங்களுடைய ஆலோசனை எனக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க. இந்த உலகத்துல நாம எவருமே தனியாகவே வாழவில்லை. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து நெய்யப்பட்டுள்ளது. இதுல ஒரு அறிவியல் உண்மை இது. என்னன்னா, யாருமே தனி கிடையாது. நமது எண்ணங்களுக்கு இந்த அண்டவெளியை தாண்டி செல்லும் திறன் உண்டு. அப்ப நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்? நம்ம எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும்ல. நம்முடைய எண்ணங்கள் நிச்சயமாக இந்த அண்டவெளியை தாண்டி நிச்சயமாக செல்லும். இது சயின்ஸ் உண்மை. எப்படி வந்து ஒருத்தருடைய அலைவரிசை நம்ம எங்கோ ஒருத்தர் பேசுறாரு, எங்கோ ஒருத்தர் ஒரு கிரிக்கெட் விளையாடுறாரு. அவருடைய அனைத்தும் அப்படியே மாறாமல் அவருடைய உருவம், நடை, உடை, பாவனை, அவருடைய நிறம் எல்லாமே நமக்கு எப்படி ஒரு பெட்டிக்குள்ள வந்து தெரிகிறதோ, இதற்கு என்ன நம்ம சொல்லலாம். இது ஒரு சயின்ஸு. இது வந்து நம்ப இந்த ஒளியில வந்து இந்த காற்றுல எல்லாத்தையும் ஈர்க்கிற பண்பு இருக்குது, அப்படின்லாம் சொல்லலாம். ஆனாலும் அது ஒரு மிகப்பெரிய இயற்கையினுடைய ஆச்சரியமான உண்மை தானே! அத நம்ம வந்து எப்பொழுதுமே மனதில் கொள்ள வேண்டும். இந்த கதை நமக்கு அதுதான் உணர்த்துது. நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நமக்கு வந்து மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இப்போ வந்து நம்ப அடுத்த ஒரு கதை நம்ம பார்ப்போம். அது என்ன அப்டின்னா, இங்கிலாந்து நாட்டுல வந்து டார்லிங்டன் அப்படின்ற நகர்ல ஒரு திருடன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ஒரு திருடுக்கு அவன் வந்து அவன ஜெயில்ல போட்டான். 3 வருடம் சிறை தண்டனை அடைஞ்சிருந்தான். அப்புறம் அவன் வந்து விடுதலை செய்யப்பட்டான். அந்த ஜெயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த நகரத்துக்கே, இந்த இங்கிலாந்து நகரத்துக்கே மேயர் ஒருத்தர் ஜான் மோரல் அப்படின்றவரு. அவரு அப்பப்போ சிறைச்சாலைக்கு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பார். அந்த வகையில இவன விடுதலை செய்த பிறகு இவன் ஒரு நாளு ஒரு தெரு வழியா நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ அந்த மேயர் ஜான் மோரல் அந்த பக்கமா போயிட்டே இருந்தாரு. அத பார்த்தோனே இவன் வந்து ஐயோ! நம்ம திருட்டு தொழில இவரு சொல்லி காட்டி ஏதாவது நம்ம தவறாக பேசிட போறாரோ அப்படின்னு பயந்துகின்னு ஓரமா ஒதுங்கி போறாரு. அப்போ அவனுடைய தோள் மேல யாரோ கை வைக்கிற மாரி அவனுக்கு தெரிஞ்சது. திரும்பி பார்த்தா அந்த மேயர் ஜான் மோரல் தான் நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, "கனவானே, உங்களை பார்த்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?" அப்படின்னு கேட்டாராம். நலம் விசாரிச்சாரு. இத கேட்ட அந்த திருடனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாயிடுச்சு, ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா நம்ம ஒரு திருடன் நம்மள பார்த்து கனவாணின்னு வேற சொல்றாரு. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சின்னு வேற சொல்றாரே! அப்படின்னு ஆச்சரியமாயிடுச்சாம். ஆனால் இந்த ஒரு எண்ணம் அவனுக்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்தது. நம்மள நம்புறவங்க ஒருத்தவங்க இருக்காங்களே அப்படின்னு நெனச்சான் போல. ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அத ஒரு ஜான் மோரல் வந்து ஒருத்தர பார்த்தார். ஒரு நல்ல துடிப்புள்ள இளைஞன். நல்லா தைரியமாக பேசக்கூடிய ஒரு இளைஞனை பார்த்தார். அப்போ அந்த இளைஞன் சொல்றான், "மிக்க நன்றி ஐயா உங்களுக்குன்னு" சொல்றான். "ஏன்பா நீ யாருன்னு எனக்கு" அவருக்கு ஞாபகம் இல்ல அப்போ. ஏன்னா, ரொம்ப ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவனோட நடை, உடை எல்லாமே மாறி இருந்தது. அதனால. அப்போ அவன் சொல்றான், "ஐயா நான் வந்து ஒரு குற்றத்திற்காக நானு ஜெயில்ல இருந்தேன். அப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாளு நீங்க என்ன ரோட்ல பார்க்கும்போது, என்ன வந்து நலம் விசாரிச்சீங்க. ஒரு குற்றவாளி அப்படின்றதுக்காக இந்த உலகமே என்னை ஒதுக்கி தள்ளிய போது, நீங்கள் மட்டுமே என்னை ஒரு மனிதனாக மதித்து நம்பினீர்கள்" அப்படின்னு சொன்னானாம்.
நிச்சயமாக நாம வந்து ஒரு கனிவான சொல், பரிவு நிறைந்த ஒரு அணைப்பு, ஒரு புன்சிரிப்பு, இந்த ஒரு வார்த்தை, நலம் விசாரித்தல், இதெல்லாம் வந்து ஒருவருடைய வாழ்க்கையையே கண்டிப்பாக முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வல்லமை பெற்றது. நம்ம எப்பொழுதுமே ஒரு தவறு செய்தவர்களை, "நீ கெட்டவன், கெட்டவன்" அப்படின்னு சொல்லி இன்னும் கெட்டவன் ஆகறதுக்கு. ஏன்னா அவன் ஏதோ தெரியாமல் தவறு செய்து விட்டான். அப்படின்னும் பொழுது, அவன திருப்பி திருப்பி நம்ம அவன கெட்டவன், கெட்டவன் முத்திர குத்தி இன்னும் கெட்டவன் ஆகறதுக்கு பதில், நான் அவன வந்து அந்த பழைய கெட்ட விஷயங்களை நினைவுபடுத்தாமல், அவனிடம் உள்ள நல்லவற்றை ஏதேனும் ஒன்றை நாம் அவனுக்கு சொல்லும் பொழுதோ, அல்லது அவனை நாம் நம்பும் பொழுதோ, யாரோ ஒருத்தர் நம்புறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே நிச்சயமாக ஒருவருடைய கெட்ட விஷயங்களை மாற்றிக்கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அளிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எனக்குமே நல்ல விஷயமா படுது. ஏன்னா, என்னுடைய அனுபவத்திலுமே நான் ஒரு ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக நான் பார்த்த வகையில், எந்த மாணவனையுமே ஒரு தவறு செய்தா அவனுக்கு ஒரு முத்திர குத்தி, அவன வந்து எப்பொழுதுமே சுட்டிக்காட்டுவது என்பது எனக்கு எப்பொழுதுமே பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாணவனை அடுத்த நாள் நான் ரொம்ப சகஜமா அவன்கிட்ட பேசுவேன். அப்போ அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் அவனை என்னிடம் எப்பொழுதுமே நல்ல விதமாக பழகுவதற்கும், என்னிடம் அவன் மதிப்பு, மரியாதை வைப்பதற்குமே ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைந்ததாக நெறைய பசங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மேடம் நீங்க வந்து எங்கள நம்புனீங்க. நாங்க தப்பு பண்ணோம் அப்படின்றதால எங்கள ஒதுக்கல. நிச்சயமாக. இந்த ஒரு ஒதுக்குவது அல்லது வெறுப்பது அல்லது ஒரு வார்த்தை, தவறான பிரயோகம் அல்லது நம்முடைய பார்வை, அந்த பார்வை கூட கனிவான பார்வையாக இருக்க வேண்டும் என்பது இந்த கதை உணர்த்துவதாக நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நாம் இந்த கதையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நானு விரும்புறேன். அ இன்னொரு கதை. ஒரு சிறுமி இருந்தாங்க. அவங்க வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு சிறுமி. அவங்க வந்து அந்த அமெரிக்க அதிபர் ஆப்ரகாம் லிங்கன வந்து அவங்க பார்த்ததில்ல. ஆனா ஆப்ரகாம் லிங்கன் பத்தி நெறைய கேள்விப்பட்டுருக்காங்க. அவரு அமெரிக்க அதிபராக, சிறந்தவராக, ஒரு நல்ல மனிதராக இருப்பார் அப்படின்றத கேள்விப்பட்டு, அந்த சிறுமிக்கு ஆப்ரகாம் லிங்கன் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பும், மரியாதையும் ஏற்பட்டது. அவரு மேல இன்னும் கேட்டா ஒரு ஆஹா! சூப்பரு! இவர மாரி ஒரு மனுஷன நம்ம இதுவரைலாம் பார்த்ததே இல்லையே! அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இருந்தாங்க. அப்பொழுது ஒரு நாள் அவரு ஆபிரகாம் லிங்கனுடைய புகைப்படத்தை அந்த சிறுமி பார்க்க நேர்ந்தது. என்னடா! நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆபிரகாம் லிங்கனுடைய உருவம் எப்படி இருக்கும் என்பது ரொம்ப அவலட்சணமா இருக்கிற மாரி இருக்கும். அ அப்போ அந்த சிறுமி வந்து அவளுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ! ஏன்னா நம்ம ஒருத்தர பத்தி கேள்விப்படும்போது நம்ம ஒரு விதமான கற்பனையில் ஒரு உருவத்தை மனதிற்குள் கொண்டு வருவோம். நேர்ல பார்க்கும்போது வேற மாரி இருந்தா நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னடா நம்ம நெனச்ச ஒண்ணு இப்படி இருப்பாரு அப்படின்னு. ஆனா இப்ப வேற ஒரு மாதிரி இருக்காரே அப்படின்னு தோணும். அந்த வகையில இந்த சிறுமிக்கும் அதே எண்ணம் வந்தது. இவருடைய இவர பத்தி கேள்விப்படும்போது நம்ம வேற விதமா நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம். இப்ப என்ன இவரு இப்படி இருக்காரே அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அதனால அவங்க அப்பா கிட்ட கேட்கிறா, "ஏன்பா இவரு வந்து இவ்ளோ அவலட்சணமா இருக்கிறாரு?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆமாப்பா, ஆமாம்மா நானுமே அதுதான் யோசிப்பேன். ஏன் நம்முடைய அதிபர் இவ்ளோ ஒரு மாதிரி இருக்காருன்னு யோசிப்பேன்" அப்படின்னு. ஒரு நாள் அந்த அதிபரை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்கள் 2 பேருக்குமே கிடைச்சுதாம். அப்போ அந்த மகளை அந்த சிறுமியை அந்த அதிபர் என்ன பண்ணாரு, ஆப்ரகாம் லிங்கன் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் அந்த சிறுமியை அழைத்து மடியில் வைத்து, அவளுக்கு வழக்கம் போலவே அவரு மிக சாதாரணமாக வெகு நகைச்சுவையோடு ரொம்ப அழகா அவகிட்ட பேசியிருந்தாராம். அப்போ திடீர்னு அந்த சிறுமி வந்து கத்துறாளாம். என்னன்னா, "அப்பா இதுவரை நான் பார்த்ததிலேயே இவர்தான் மிக அழகானவர்" அப்படின்னு சொன்னாளாம். அவங்க அப்பா சிரித்துக்கொண்டே, "நல்லது மகளே எனக்கு புரிந்து விட்டது" அப்படின்னு சொன்னாராம். நிச்சயமாக. நம்முடைய உருவமோ, நம்முடைய தோற்றமோ, நம்மை ஒரு நல்ல நிலைக்கோ, அல்லது ஒரு நல்ல எண்ணத்தையோ உருவாக்காது. அப்ப நம்மள பத்தி எது நல்ல எண்ணத்தை உருவாக்கும்? நம்மிடம் உள்ள ஒரு உயர்ந்த குணம். அந்த ஒரு உயர்ந்த குணம் தான் நம்மை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை. அழகு என்பதுதான் வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் எப்படிப்பட்டது? அதுதான். முகம் எப்படிப்பட்டதுன்றது எப்பவுமே முக்கியம் இல்ல. நம்முடைய அகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் எப்பொழுதுமே மனதில் கொள்ள வேண்டும். வெளிப்புற தோற்றத்தை இந்த உயர்ந்த உள்ளம், உயர்ந்த குணம் வந்து புறம் தள்ளிவிடும். நம்ம வெளிப்புற தோற்றம் எப்படி இருந்தாலும், அது அனைத்துமே மறந்து அது வந்து எல்லாருக்குமே அது நினைவில் வராது. அந்த ஒருவருடைய தோற்றம் அவனை அழகாக்கி விடாது. நற்குணங்கள் தான் அவனை அழகுள்ளவனாக்கும். இந்த வகையில் ஒரு நல்ல தன்னம்பிக்கை உள்ளவராக, பிறரை மதிப்பவராக, பிறரிடம் அன்புள்ளவராக, எந்த விதமான
குறைகளையும் அழகாக சுட்டி காட்டுபவராக நாம இருந்தோம்னா அதுவே நம்முடைய மிகப்பெரிய அழகுணர்ச்சி அப்படின்றத இந்த கதையில சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கதை, அழகான கதை. ஒரு துப்புரவு தொழிலாளி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு வேலை செய்யக்கூடியவர். ஒரு திரையரங்குல வேலை செஞ்சிருந்தார். அவரு ரொம்ப எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு செய்வார். அந்த திரையரங்குக்கு ஒரு மேலாளரும் இருந்தாரு. மேனேஜர் ஒருத்தரும், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், உதவி மேலாளரும் இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருமே வேலையில அவ்வளவு ஈடுபாடு உள்ளவர்கள் அல்ல. அதனால எப்பொழுதுமே இந்த துப்புரவு தொழிலாளியே எல்லாத்தையும் செய்வாரு. அவங்க அப்பப்ப விடுப்பு எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அப்போ எப்பயாவது வந்து பார்ப்பாங்க. எல்லாமே கிளீனா இருக்கும். ஏன்னா, இவரு வந்து யாருடைய வேலை என்றெல்லாம் பார்க்க மாட்டாரு. நாம அந்த இடத்துல இருக்கோம். அந்த இடத்த நம்ம வந்து மிகச் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவரு செய்வார். ஈடுபாட்டோட செய்யக்கூடியவர். ஒரு நாள் அந்த மேலாளரும் வரல, உதவி மேலாளரும் வரல. அப்ப திடீரென்று அந்த திரையரங்கோட முதலாளி, அவரு திடீர்னு ஒரு அதிரடி சோதனைக்காக அங்க வந்தாரு. அப்பொழுது மிகச் சிறப்பாக இவர் பணிபுரிந்து கொண்டிருப்பதை பார்த்தாரு. மேலாளரும் இல்ல, உதவி மேலாளரும் இல்ல. அப்போ இவர் கேட்டாரு, "அப்பா இந்த திரையரங்கை இன்னும் எப்படி மெருகூட்டுவது? யார நம்ம இப்ப கூப்பிடணும்? இத இன்னும் கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணி, இன்னும் நல்லா இதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணணும். இதுக்கு யார கூப்பிடலாம்?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த துப்புரவு தொழிலாளி சொன்னாரு, "ஐயா நானே செய்து விடுகிறேன்" அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரு வார்த்தை அந்த முதலாளியினுடைய மனதில் மிக ஒரு உயர்ந்த எண்ணத்தை உருவாக்கி, அந்த துப்புரவு தொழிலாளியே மேனேஜர் ஆயிட்டாரு. மேலாளரா ஆயிட்டாரு. இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். ஒரு ஈடுபாடும், அர்ப்பணிப்பும் கொண்டவர்களைத்தான் நாம அதிகம் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. தகுதிகள் கூட 2ஆம் பட்சம் தான். ஒரு மேனேஜரா இருக்கணும் அப்டின்னா, அவருக்கு இத படிச்சிருக்கணும். இந்த அளவுக்கு அவருக்கு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அப்டின்றத தாண்டி, செய்யக்கூடிய வேலையில் ஈடுபாடும், ஒரு அர்ப்பணிப்பு. அது ரொம்பவே அழகான ஒரு வார்த்தை. நம்ம எப்போ அர்ப்பணிப்போம் அப்டின்னா, அத வந்து உணர்ந்து, அதிலயே அந்த வேலையில நம்ம மூழ்கி, அதனுடைய அனைத்து ஆலோசனையும் செய்து, அத வந்து மிகச் சிறப்பாக செய்வதற்கு என்ன வழி என்று நாம் சிந்திக்கும் பொழுது, அந்த வேலை மிகச் சிறப்பாக இருக்கும். அதுதான் அர்ப்பணிப்பு. நீங்கள் நீங்க செய்யும் வேலையில எப்பவுமே ஈடுபாட்டா இருக்கணும் அப்படின்றத இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நிச்சயமா, ஆ எப்பொழுதுமே நாம செய்யற வேலையில ஈடுபாட்டா இருக்கணும். அதையும் தாண்டி மேலும் சில வேலைகளை செய்யும்பொழுது, நம்ம வெற்றி பெற்றவரா இருப்போம். ஈடுபாடு அதுதான் அர்ப்பணிப்பு. நம்ம எல்லாரும் அதான் வந்து சிவகரா என்ற அறிஞர், "யூ கேன் வின் உங்களால் வெல்ல முடியும்" அப்படின்ற புத்தகத்துல ரொம்ப அழகா ஒண்ணு எழுதியிருப்பாரு. தலைப்பே அந்த புத்தகத்தினுடைய வெளியிலேயே அதுதான் இருக்கும். வெற்றியாளர்கள் எல்லோரும் செய்வதையே செய்கிறார்கள், சற்றே வித்தியாசமாய். இந்த இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு எப்பொழுதுமே மனதுல இருக்கும். நான் எங்கேயுமே பிரேயர்ல பசங்களுக்கு சொல்றது, எல்லாருக்குமே சொல்றது. வெற்றியாளர்கள் எல்லோரும் செய்வதையே செய்கிறார்கள், சற்றே வித்தியாசமாய். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அ எல்லா பையனும் பரீட்சை எழுதுறான். எல்லாரும் அந்த ஆன்ஸர் எழுதுவாங்க. ஆனா சிலருக்கு மட்டும் ஃபுல் மார்க் கிடைக்கும். சிலருக்கு 1 மார்க் கம்மியா கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, சற்றே வித்தியாசமாய். அந்த வித்தியாசம் மட்டுமே அது ஒரு சிறப்பை அளிக்கிறது. அந்த வித்தியாசம் எப்பொழுது வரும் அப்டின்னா, ஈடுபாடும், அர்ப்பணிப்பும் இருக்கும்போது. அதனால நம்ம எந்த வேலையை செய்யும் பொழுதும், அது ஒரு ஈடுபாட்டோடும், ஒரு அர்ப்பணிப்போடும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை, இந்த கதை நமக்கு உணர்த்துவதாக நான் கருதுகிறேன். நீங்களும் அதுதான் நினைப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் இன்னொரு அழகான கதை. வடக்கு விர்ஜீனியாவின் கான்ஃபெடரேட் ராணுவத்தினுடைய தலைவர் வந்து ராபர்ட் லீ அப்படின்றவரு. அ அவரு வந்து ஒரு ராணுவத்தினரோட தலைவர். அவரு ஒரு ரயில்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நெறைய பேர் அவர் கூட ஏன்னா அவர் தலைவர்ன்றதால அவர் கூட வீரர்கள்லாம் வருவாங்கல்ல. எல்லாரும் ஒண்ணா ட்ரெயின்ல போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஏழை பெண் ரொம்ப கொஞ்சம் முடியாதவங்க கொஞ்சம் ஏறுறாங்க அங்க. ஏறி அவங்க பார்க்குறாங்க, இடம் எதுவுமே காலியா இல்ல. எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாராவது எழுந்து இடம் குடுப்பாங்களான்னு பாருங்க, யாருமே குடுக்கல. அப்பொழுது இந்த ராபர்ட் லீ என்ன பண்ணாரு அப்டின்னா, எழுந்து அந்த ஏழை பெண்ணுக்கு வந்து இடம் குடுத்தாரு. இவர் குடுத்துட்டு நிக்கிறத பார்த்தோனே என்ன பண்ணாங்க, எல்லா வீரர்களும், "ஐயா நீங்கள் இங்க உட்காருங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய இருக்கையை வழங்குவதற்காக எழுந்தாங்க. அப்போ ராபர்ட் லீ என்ன சொன்னார் தெரியுங்களா? "வேண்டாம் கனவான்களே! ஒரு ஏழை பெண்ணிற்கு இருக்கை வழங்க மனமில்லாத உங்களிடமிருந்து எனக்காக ஒரு இருக்கையை பெற நானும் விரும்பவில்லை. உங்களுக்கு மனசுல விருப்பம் இல்ல அந்த ஏழை பெண்ணுக்கு குடுக்கறதுக்கு. விருப்பமே இல்லாத, நல்ல எண்ணம் இல்லாத உங்ககிட்ட இருந்து ஒரு இருக்கையை பெற நானும் விரும்பவில்லை." அப்படின்னு சொன்னாராம். இந்த தியாகம் செய்யும் சுயமரிப்பு மறுப்பு சுயமறுப்பு. நம்ம ஒரு ஒரு விஷயத்த செய்றோம் அப்படின்னா,
அது வந்து நம்ம உணர்ந்து செய்ய வேண்டும். சரி நான் செய்றேன். நான் வந்து ஒரு பெரிய ராணுவ வீரரு. நான் ஏந்து இடம் குடுத்தோனே எனக்கு எல்லாரும் குடுப்பாங்கன்னு அவரு நெனைக்கவே இல்ல. அவரு என்ன நெனச்சாரு, இந்த ஒரு நல்ல எண்ணம் கூட எவனுக்குமே இல்லையே! அப்படின்னு நெனச்சாரு. அந்த ஒரு மகிழ்ச்சி என்பது இதுதான். நம்ம அடுத்தவர்களுக்கு உதவுவது. நம்ம உள்ளார்ந்து உதவுவது. யாரும் சொல்லிலாம் செய்யக்கூடாது. இவர் சொல்லியிருக்கலாம். இவர் வந்து ஒரு ராணுவ வீரர்ன்றதால, இவர் ராணுவ தலைவர்ன்றதால அந்த வீரர்களை பார்த்து, "ஏப்பா யாராவது எழுந்து இடம் குடுங்கன்னா" கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. ஆனால், அவர் என்ன நெனச்சாருன்னா, நம்ம வந்து ஏன் அவங்களலாம் சொல்லுவானே, நமக்கு இருக்குது மனசுக்குள்ள எண்ணம். அதனால நம்ம செய்வோம் அப்படின்னு நெனச்சாராம். நிச்சயமாக. எந்த விஷயமும் நாம ஏன் அடுத்தவங்க செய்யலையே? அடுத்தவங்க ஏன் இப்படி இல்ல? அடுத்தவங்க ஏன் ஒழுங்கா இல்ல? அப்படின்னு யோசிப்பதற்கு பதில், நாம் எப்படி இருக்க வேண்டும்? அப்படின்றத நம்ம மனதில் கொள்ள வேண்டும். நான் எப்பவுமே நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி, அ ஒரு பள்ளியில ஏகனாம்பேட்டை பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்தும் கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டுதோறும் மாணவிகளுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபேர்வெல் வைப்போம் 10த் பசங்களுக்கு. அப்ப நான் ஒரு கவிதை வரி படிச்சேன். எப்பவுமே நான் ஒரு கவிதை படிப்பேன். அப்போ வந்து படிச்சது என்ன அப்படின்னா, "அடுத்தவர் செயலினை ஆராய்வதை விட்டுவிட்டு, உன் செயலின் நேர்த்தியில் கவனத்தை கைக்கொள்க." எப்பவுமே நம்ம அடுத்தவங்க என்ன செய்றாங்க? இவங்க மட்டும் ஒழுங்கா? இவங்க ஏன் வந்து இப்படி இருக்கிறாங்க? அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்ம நிச்சயமா நல்லா சிறப்பா செய்யவே முடியாது. யாருன்னா எப்படியாவது இருந்துட்டு போறாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய செயல் எப்படி இருக்கணும்? அப்படின்ற விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ளும்போது தான், அந்த செயல் மிக நேர்த்தியாக அமையும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தும். அதனால அடுத்தவங்க இடம் குடுக்கலையேன்னு நினைக்காமல், இந்த ராபர்ட் லீ அவர்கள் ஒரு மிகப்பெரிய ராணுவத்தின் தலைவராக இருந்த பொழுதும், மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டார். அதுதான் நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய மதிப்பை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற ஓவியம் வரைந்த ஒரு புகழ்பெற்ற ஓவியர், ஹோல்மேன் ஹண்ட் அப்படின்றவரு. அவரு வந்து ரொம்ப அழகா ஓவியம்லாம் வரைவாரு. ஒரு வட்டம் வரையறான்னா கூட, அது அப்படியே கரெக்ட்டா வட்டம் வரைவாரு. எந்த விதமான ஒரு பொருளும் இல்லாம அப்படி கையால வரைஞ்சார்ன்னா கரெக்ட்டா வந்து முடியும். இத பார்த்துட்டே இருந்த ஒருத்தர் கேட்கிறாரு, "நீங்க மிகச்சரியான அ ரொம்ப சிறப்பாக ஓவியம்லாம் வரையறீங்க. வெறும் கையிலேயே ரொம்ப அழகா வட்டத்த வரையறீங்களே, இந்த திறமைக்கான ரகசியம் என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு கேட்கிறாரு ஒருத்தரு. அதுக்கு இவரு என்ன தெரியுமா சொன்னாரு? "அது மிக எளிது. அதற்கு இதே மாரி நீங்க திறமைய வளர்த்துக்கணும்னா ஒண்ணு தான் நீங்க செய்யணும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வீதம் 40 வருடங்கள் பயிற்சி செய்தால் போதும்." அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் திறமையானவன் அப்படின்னு நீங்கலாம் நினைக்கிறீங்க. திறமைக்கு மேல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த நான் செஞ்சுட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, தொடர்ந்து பயிற்சி செய்வது, விடாமுயற்சியோடு அதை ஈடுபாட்டோடு செய்வது. அதுதான் நான் செஞ்சிருந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாக. நம்ம எந்த அளவுக்கு ஒரு வட்டம் அழகா வரணும்னா கூட, அது வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். அதுதான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அதானே சொல்லியிருந்தாரு. ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து மின்சார பல்பை கண்டுபிடிக்கும்போது நெறைய தடவ அவரு தோத்துட்டாரு. அது தோத்துட்டாருன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு பத்திரிகையாளர் போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, "நீங்க 999" இந்த எண்ணிக்கை வேணா மாறி இருக்கலாம். எந்த ஒவ்வொரு புத்தகத்துல ஒவ்வொரு மாரி சொல்லலாம். 999 முறை நீங்கள் இது தோல்வி அடைந்தீர்களே, அதைப் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்னு சொன்னோனே, தாமஸ் ஆல்வா எடிசன் அழகா சொல்றாரு, 999 முறை நான் தோற்றதாக நினைக்கவில்லை. 999 வழிகளில் இது பல்பை கண்டுபிடிக்க சரியான வழி இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவ்ளோ அளவுக்கு முயற்சி. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ, பயிற்சி செய்கிறோமோ, அதுவே நம்முடைய வெற்றிக்கு மிக அடிப்படையாக அமையும் என்பதை இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. 2 பெண்கள் இதுக்கு அடுத்த ஒரு கதை தான் இது. 2 பெண்கள் வந்து கார்ல போயிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தி வந்து கார ஓட்டிட்டே போறாங்க. இன்னொருத்தர் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்க பொண்ணு வந்து என்ன பண்ணாங்க, 2 பேருமே நல்லா பேசிக்கக்கூடியவங்க தான். 2 பேருமே ரொம்ப நல்லா கதை அடிக்கிறவங்க தான். ஆனா, அன்று என்ன பண்ணாங்கன்னா, காரை ஓட்டிக் கொண்டிருப்பவர் அமைதியா வந்தாங்க. இங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்னென்னமோ சொல்றாங்க, ஜோக் சொல்றாங்க. அப்புறம் வந்து கதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெறைய கேள்விலாம் கேட்கறாங்க. நகைச்சுவையா பேசுறாங்க. வம்பு பேச்சுலாம் பேசுறாங்க. ஆனா, இந்த காரை ஓட்டி போன போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பெண் ஒண்ணுமே பேசாம அமைதியா வந்தாங்க. அப்போ இந்த பயணம் முடிஞ்ச உடனே போய் அந்த இடத்த போய் சேர்ந்த உடனே அந்த பொண்ணு கேட்குறாங்க. பக்கத்துல இருந்த பொண்ணு கேட்குறாங்க. கார் ஓட்டிக்கிட்ட கேட்குறாங்க. என்னம்மா இது வித்தியாசமா இருக்க. இன்னைக்கு நீ எதுவுமே இந்த பயணம் முழுவதுமே நீ எதுவுமே பேசாம வாய மூடி மௌனமா வந்தது ரொம்ப வித்தியாசமா இருக்கே! ஆனா உன்னோட மனசுல வேற ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்? அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கார் ஓட்டுற அந்த பெண் சொல்றாங்க, ஆமா என் மனசுல ஒரு முக்கியமான விஷயம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய உயிர் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த கதை எவ்வளவு அழகா ஒரு சின்ன விஷயம், சின்ன கதை தான். ஆனா எவ்வளவு பெரிய உண்மையை உணர்த்துது பாருங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, நல்லா பேசக்கூடியவங்க தான். ஆனா அவங்க என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, காரை ஓட்டும்பொழுது நான் பேசணும்னா கவனச்சிதறல் வந்துரும். ஆனா நம்ம 2 பேரும் இதுல போயிட்டு இருக்கோம். நான் காரை கவனமாக ஓட்டினால் தான் நம்ம 2 பேரும் சேஃபா போய் சேர முடியும். அதனால என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரே விஷயம் நம்முடைய உயிர் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக எந்த செயலை இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு யோசிக்கணும். எந்த செயலையும் ஈடுபாட்டோடு அந்த நேரத்துல என்ன செய்றோமோ அதுல கவனம் செலுத்தணும். கார ஓட்டிட்டு இருக்கும்போது ஏதாவது பேசும்பொழுது சிரிச்சுக்கின்னு ஏதாவதுன்னா ஒரு செகண்ட், ஒரு நிமிடம், ஒரு வினாடி அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும், ஒரு விபத்தையும் ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்படுத்தும் அல்லவா? அதனால எப்பொழுதுமே நாம் செய்யும் செயலில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த கதைய நம்ம எப்பயாவது யோசிக்கும்போது நம்ம நெனச்சுக்கணும். என்ன நெனச்சுக்கணும்? ஆமா, எந்த வேலை செய்யும்போதும் நம்ம அதுல கவனமா இருக்கணும் அப்படின்றதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆ அப்புறம் இன்னும் ஷேமெல்லக் அப்படின்ற ஒருத்தரு. அவர் ரொம்ப ஈரமனம் படைத்த ஒரு யூத அறிஞர். ஈரமனம் படைத்தவர்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே கன்சர்னா இருப்பாரு. எல்லாருக்காகவும் யோசிப்பாரு. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அவர் வந்து தோட்ட வேலை செஞ்சுட்டே இருந்தாரு. தோட்டத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் வந்து நின்னுன்னு பிச்சை பார்க்கறதுக்கே பரிதாபமா இருந்தான். இவரு பார்த்தாரு கையில எதுவுமே பொருள் இல்ல. அதனால வேகமா உள்ள ஓடுறாரு. எங்க என்ன இருக்குதுன்னு தேட முடியல. உடனே அவங்களுடைய மனைவியோட மேஜை ட்ராயர் இருந்துச்சு. அது மேஜை ஒண்ணு இருந்தது. அத இழுப்பறைய எடுத்து அது உள்ள போய் பார்த்தா ஒரு மோதிரம் இருந்துச்சு. அந்த மோதிரத்த எடுத்துட்டு வந்து வேக வேகமா அந்த பிச்சைக்காரன்கிட்ட குடுத்துட்டாரு. குடுத்துட்டு அந்த பிச்சைக்காரன் அப்படி கிளம்பி கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப் போயிருப்பான். அதுக்குள்ள அப்பதான் அவங்க மனைவி வந்து அந்த மேஜை இழுப்பறையை திறந்து பார்த்து, மோதிரம் இல்ல அப்படின்னோனே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. உடனே வந்து அவங்க கத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. "அ உங்களுக்கு தெரியுங்களாங்க, அது 50 தினார் கொண்ட மிகப்பெரிய" 50 தினார் அப்படின்னா ரொம்ப அதிகமான காசு. 50 தினார்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு மோதிரம், மிக உயர்ந்த மோதிரம். இத போய் நீங்க அந்த பிச்சைக்காரனுக்கு குடுத்துட்டீங்களா? போய் போங்க ஓடுங்க, ஓடுங்க. போய் அந்த பிச்சைக்காரன நிறுத்தி அத வாங்கின்னு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரு வேக வேகமா ஓடுறாரு. ஓடி போயிட்டு பிச்சைக்காரன போய் நிறுத்துறாரு. இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? பிச்சைக்காரன் கிட்ட இருந்து அந்த மோதிரத்த கேட்டு வாங்கியிருப்பாரு. ஆனா இல்ல. அவரு என்ன சொல்றாருன்னா, "அப்பா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் உனக்கு குடுத்த இந்த மோதிரம் இருக்கே, இதனுடைய மதிப்பு 50 தெனாராம். அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால நீ இத விக்கும்போது, அதுக்கு குறைவான விலைக்கு மட்டும் வித்துறாத. போ" அப்படின்னு சொன்னாராம். "ஏமாந்து போயிடாத" அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரியான சில பேர், அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாலும் பரவால்ல அப்படின்ற உதவி செய்யும் மனப்பான்மையோடு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறதால் தான், இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது. இந்த இந்த ஒரு எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து இந்த காற்று, இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருப்பதாக இவர் சொல்றாரு. நானுமே அதான் நினைக்கிறேன். நிச்சயமாக. நம்முடைய எண்ணங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் உண்டு. அந்த வைப்ரேஷன் வந்து மிகச்சிறந்த எண்ண ஓட்டத்தை அடுத்தவர்களுக்கு பரப்பிக்கொண்டே இருக்கும். அது வந்து இந்த உலகத்தை மிகச்சிறப்பாக வாழ வைக்கும். அதனால நம்ம எப்பவுமே முடிந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனையோடு, உதவி செய்யும் மனப்பான்மையோடு இருப்பது என்பது மிகவும் நல்லது அப்படின்னு நானும் கருதுகிறேன். அப்புறம் நம்ம இந்தியாவோட கடைசி வைஸ்ராயா இருந்தவர் மவுண்ட் பேட்டன். அவர் வந்து புத்திசாலித்தனமும், சமயோஜிதமும் மிக்கவர். நிச்சயமாக அவர் மிகச்சிறந்தவர் நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தனது புத்திசாலித்தனமான அணுகுமுறையால் அவர் அதை தீர்த்து வைக்கக்கூடிய திறன் மிக்கவர். பத்திரிகையாளர்கள்லாம் சந்திச்சாங்க. அப்போ அவர் ஒருத்தர் கேட்கிறாரு, "ஐயா உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாருமே என்ன நெனச்சாங்கன்னா, புத்திசாலித்தனம். ஏன்னா அவரு மிகப்பெரிய புத்திசாலி. அந்த புத்திசாலித்தனம் தான் அவரு எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு உதவியாக இருந்தது. அதனால எல்லாருமே என்ன நெனச்சாங்கன்னா, புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நெனச்சாங்க. அ ஆனா அவரு என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் ஒரு சாதாரண மனிதன். அதையும் மீறி நான் வெற்றி பெற்றேன் என்றால், அதற்கு எனது கடின உழைப்பும், நேர்மையும் தான் காரணம்னு சொல்றாரு. 2 விஷயம் நமக்கு சொல்லியிருக்காரு. ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றத தாண்டி, நம்ம கடினமா உழைக்கணும். நேர்மையா இருக்கணும். அந்த கடின உழைப்புல நேர்மையோடு இருக்க வேண்டும். அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் நமக்கு சொல்கிறார். அர்ப்பணிப்பும், கடின உழைப்புமே ஒரு மனிதனை மிகச்சிறந்த ஏன்னா நம்ப அர்ப்பணிப்போட கடின உழைப்பு உழைச்சு நேர்மையா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுல புத்திசாலித்தனமும் வந்துரும். ஏன்னா யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே நேரத்துல இதுக்கான தீர்வு. தீர்வு அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நெறைய தீர்வுகள் இருக்கிறது. ஆனா நாம என்ன பண்றோம்னா, ஒரு தீர்வு நமக்கு சரியா வரல. ஒரு பிரச்சனைக்கான தீர்வு ஒண்ணு நம்ம யோசிக்கிறோம். அது சரியா வரல அப்படின்ன உடனே நம்ம சோர்ந்து போயிர்றோம். ஆனா இந்த மாதிரியான கடின உழைப்பாளர்கள் எப்பொழுதுமே சோர்ந்து மாட்டாங்க. சரி இத விட வேற ஏதாவது தீர்வு இருக்குதா பார்ப்போம் அப்படின்னு மீண்டும், மீண்டும் முயற்சி செய்வார்கள். அதுதான் கடின உழைப்பு.
அந்த கடின உழைப்பே என்னுடைய வெற்றிக்கு காரணம். நான் வெற்றியாளரா இருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாக நாமுமே இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் புத்திசாலித்தனமா இருந்தாலும், எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும், கடின உழைப்பும், அர்ப்பணிப்பும், ஈடுபாடும் இல்லை என்றால், அந்த ஒரு புத்திசாலித்தனம் பயன்படாது தான் போயிடும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்பொழுதுமே நினைவு கொள்ள வேண்டும். அ அப்புறம் ஏழ்மை நிலையில இருந்த ஒரு பெண். அவ ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்தா. அவளுக்கு வந்து கணவன் தான் அ எல்லாத்தையும் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வந்து பணம் சம்பாரிச்சு வந்து குடுத்தாரு. அதுதான் அவங்க குடும்பத்தையே காப்பாத்திட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த கணவன் வந்து இவள பிரிஞ்சு விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்போ இவளுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாம இருப்பாளே! இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது இருந்திருப்பாளேன்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, சரி இவளுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு வராங்க. வரும்போது யோசிச்சுட்டே வராங்க, பேசிட்டே வராங்க. அந்த பொண்ணு பாவம் ரொம்ப அழுதுட்டே இருக்கும். நம்மலாம் போயி வந்து அவளுக்கு நல்ல சமாதானம் சொல்லலாம் அப்படின்னு நெனச்சுட்டே வராங்க. ஆனா, அவ ரொம்ப தன்னம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு காணப்பட்டாள். உடனே எல்லாரும் கேட்கறாங்க, "அம்மா என்னம்மா இது? நாங்கலாம் பயந்துட்டே வந்தோம். உனக்கு எதிர்காலம் பற்றி ஒரு பயமே இல்லையா? உன் வீட்டுக்காரரு வேற வுட்டுட்டு போயிட்டாரு. நீ என்ன பண்ண போற? வாழ்க்கை நடத்த எந்த வழியுமே இல்ல, வசதியும் இல்ல. நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "என்னிடம் 3 முக்கிய வாழ்வாதாரங்கள் உள்ளன." அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன தெரியுங்களா? எனது கைகள், நல்ல உடல் நலம், கடவுளினுடைய அனுக்கிரகம். அதான் கடவுள் நம்பிக்கை. அவங்களுக்கு நம்பிக்கை. கடவுள் கிருபை அப்படின்றத விட நம்பிக்கை. இந்த 3மே எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க. நமக்கும் கைகள் இருக்குது. உடல் நலமும் இருக்கு. நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கடவுளையோ ஏதோ ஒண்ணு இயற்கை. சரி நம்மளால முடியும் அப்படின்ற நம்பிக்கை. இது 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு மற்றவர்களுடைய உதவி தேவையே கிடையாது. நம்ம யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது. "உன்னையே நீ நம்பு, உன் உழைப்பை நம்பு" அப்படின்றது தான் இந்த கதை நமக்கு சொல்கிறது. நிச்சயமா நம்ம வந்து நம்ம நம்பணும். அது இல்லாம நம்முடைய உழைப்பையும் நம்ப வேண்டும். நம்ம நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது. உழைப்பும் மிகவும் முக்கியம். அப்புறம் இன்னொரு கதை. அமெரிக்காவினுடைய முன்னணி பிரமுகர் ஒருவர், வில்லியம் ஆலன் ஒயிட் அப்படின்றவரு. அவரு என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய பிறந்த ஊருக்கு ஒரு 50 ஏக்கர் பரப்பளவுள்ள இடத்தை தானமா குடுத்துட்டாரு. அப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க, சரி இவரு பணத்த தானமா குடுத்துருக்காரு. அது வந்து அவரு பணக்காரரா இருக்கிறதால குடுத்துட்டாரு அப்டின்னா, சாரி 50 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடத்த. ஆ அவரிடம் ஒரு நிருபர் போய் கேட்கிறாரு. "இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இத பத்தி?" அப்படின்னு. அவர் சொல்றாரு, "ஒவ்வொரு பணத்திலும் 3 மகிழ்ச்சிகள் உள்ளனன்னு" சொல்றாரு. ஒரு பணம் நம்ம ஒவ்வொரு பணத்திலயும் நம்மகிட்ட இருக்கிற பணம், எந்த பணமா இருந்தாலும் அதுல 3 மகிழ்ச்சிகள் உள்ளன. முதல் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, பணம் சம்பாதிக்கும் பொழுது அடையும் மகிழ்ச்சி. நமக்கு பணம் ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிக்கும்போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்ல. அதுதான் முதல் மகிழ்ச்சி. 2வது மகிழ்ச்சி என்ன அப்டின்னா, கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறது. சேவிங்ஸ். நம்ம அ கொஞ்சம் சேவிங்ஸும் நமக்கு இருக்கணும். இல்லன்னா வந்து நமக்கு திடீர்னு அவசர தேவைக்கு உதவாது. அதனால இது 2ஆம் மகிழ்ச்சி. 3வது மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? அந்த பணத்தை பிறருக்கு கொடுக்கும்போது நாம் அடையும் மகிழ்ச்சி தான் மிகச்சிறந்த 3வது மகிழ்ச்சின்னு அவர் சொல்றாரு. நிச்சயமாக பணத்த வாங்கி சேமிச்சு வச்சுக்கின்னு, நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். நம்மளால முடிஞ்சது. ஒரு ரூ. 10 இருக்குன்னா, ரூ. 1 தானம் பண்றதுக்கு, ரூ. 1 சேமிக்கிறதுக்கு, ரூ. 8 நம்ம வீட்டு செலவு. அப்படி. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது ரூ. 1 அப்படின்றது வந்து ஒரு உதாரணத்துக்கு. நீங்க 50 பைசா குடுக்கலாம், 5 பைசா உதவி செய்ய வேண்டும், தானம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும். நம்ம குடுக்கும்போது ஒருத்தர் வந்து சந்தோஷமா, ஆஹா பரவால்ல குடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நினைக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய முகத்தில் ஒரு புன்முறுவல் தெரியுது பாருங்க. அந்த மகிழ்ச்சி நமக்கு வந்து அப்படியே பரவும். அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு வேறு எதுவுமே இல்ல அப்படின்றாரு. கொடுப்பதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி உள்ளது. நல்ல மனம் இருக்கிறவங்க கண்டிப்பா இது வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா, அவங்க நெறைய குடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அப்பலாம் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அது அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். இந்த கதை நமக்கு அதுதான் சொல்லுது. முடிந்த அளவு நம்ம கொடுக்கும் எண்ணத்தையும், கொடைத்தன்மையும் நம் மனதுக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்மால முடிஞ்சது. அது வந்து பணமா இல்லாட்டி உடல் உழைப்பாக இருக்கலாம். அல்லது வேறு ஏதேனும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை. அது கூட ஒரு உதவிதான். அது கூட கொடுக்கிறது தான். அந்த ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. அப்புறம் இன்னொரு ஒரு கதை. ஒரு தொழிற்சாலை இருந்துச்சு. அந்த தொழிற்சாலையில ஒரு எந்திரம் வந்து பழுதாயிடுச்சு. அந்த எந்திரத்த பழுது நீக்கிறதுக்கு யாராலயுமே முடியல. அ நெறைய பேரு நிருபர்கள்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாரையும் கூப்ட்டு வந்து இந்த எந்திரத்த பழுது பார்க்கறதுக்கு கேட்கறாங்க. யாராலயும் அந்த எந்திரத்த பழுது பார்க்கவே முடியல. எல்லாம் வந்து முடியலன்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. அப்புறம் ஒரு நிபுணர் ஒருத்தர கூப்பிடுறாங்க. அவரு என்ன பண்றாரு, அந்த எந்திரத்த சுத்தி சுத்தி பார்க்குறாரு. ரவுண்ட் அடிச்சு பார்க்குறாரு. அப்புறம் என்ன பண்றாரு,
ஒரு சுத்தியல் எடுக்குறாரு. எடுத்து ஒரு குறிப்பிட்ட அந்த எந்திரத்தோட குறிப்பிட்ட பகுதியில ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த இயந்திரம் சரியாக இயங்கத் தொடங்கியது. அப்புறம் அவர் போயிட்டு ஒரு பில் அனுப்புறாரு. என்ன பில் அனுப்புறாருன்னா, ரூ. 10,000 அப்படின்னு சொல்லிட்டு பில் அனுப்புறாரு. உடனே இந்த கம்பெனிக்காரங்க கேட்குறாங்க, "என்னப்பா நீ வந்து ஒரு சுத்தியல் தான் எடுத்து அடிச்ச. அதுக்கு போய் நீ ரூ. 10,000 சொல்லியிருக்கியே!" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரிங்க நான் பில்லோட விவரத்த உங்களுக்கு நானு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பில்லோட விவரத்த இவரு அனுப்புறாரு. என்ன அனுப்புறாருன்னா, "அடித்ததற்கு கூலி ரூபாய் 5. சுத்தியலால அடிச்சார்ல, அதுக்கு கூலி 5 தான். எந்த இடத்தில் அடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதை செய்ததற்கு கூலி 9,995. ஆக மொத்தம் 10,000 அப்படின்னு நெனச்சாராம். நிச்சயமா. நம்ம எவ்வளவு உழைக்கிறோன்றத தாண்டி புத்திசாலித்தனம் மற்றும் அறிவு தெளிவு ரொம்பவே தேவை. கட்டணம் நம்ம குடுக்குறது வந்து அவருடைய செயலுக்காக இல்ல. அவருடைய புத்திசாலித்தனத்துக்கும், அறிவுக்கும் தான். இந்த கதையில. அவரு அந்த எந்திரத்த எல்லாராலயும் பழுது நீக்க முடியல. ஆனா அத அவர் கூர்ந்து நோக்கி, இதுல நெறைய விஷயங்கள் நம்ம இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு புத்திசாலித்தனம், பொறுமையா உத்து பார்க்கறது, எந்த இடத்துல இருக்கிறதுன்றத வச்சு அவர் வந்து லிங்க் பண்றது. அவருடைய படிப்பு அறிவு, அப்புறம் அனுபவ அறிவெல்லாம் வச்சு அது கூட இணைக்கிறது. இந்த ஒரு விஷயமும் ரொம்பவே முக்கியம். இது எல்லாத்தையும் செஞ்சதால தான் அவரால அந்த பிரச்சனைக்கான தீர்வை எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது. அதனால நம்ம நெனைக்கிறோம். என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா, நம்ம படிச்சுட்டா மட்டும் நம்ம எல்லாத்துலயுமே பெரிய ஆள் ஆயிடலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம படித்ததை எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம், அது எப்ப நமக்கு வந்து கரெக்ட்டா ஞாபகம் வருது, அதை எவ்ளோ அளவு அழகாக நம்ம அத வெளிப்படுத்துகிறோம். இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்முடைய புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம், நம்முடைய புத்தி கூர்மை, நம்முடைய வெற்றி. எல்லாத்துக்குமே காரணமே இதுதான். நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆ அப்புறம் வந்து ஒரு நல்ல கதை ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்டின்னா, சாக்ரடீஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிக புகழ் வாய்ந்தவர். அவர் வந்து சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். இது நெறைய பேருக்கு தெரிஞ்ச கதை தான். ஆ அவர் வந்து அவருக்கு சிறையில அடைக்கப்பட்டு அவருக்கு நாளைக்கு காலையில அவருக்கு மரண தண்டனை முடிக்க போறாங்க. அவரு சாகப் போறாரு நாளைக்கு காலையில. அப்போ வந்து அவருக்கு அன்று இரவு பக்கத்துல ரூம்ல இருந்த ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா இனிமையா ஒருத்தர் பாட்டு பாடியிருக்காரு. ஒரு கைதி ஒருத்தர். உடனே என்ன பண்றாரு அப்டின்னா, சாக்ரடீஸ் வந்து அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, "ஏன்பா நீ எனக்கு" இங்கருந்தே கேட்கிறாரு. அவரோட ரூம்ல இருந்து கேட்கிறாரு. "நீ எனக்கு பாட்டு சொல்லி தருவியா?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த சிறை கைதிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. "என்னப்பா நீ நாளை காலையில உங்களுக்கு வந்து நான் மரண தண்டனை நிறைவேற்ற போறாங்க. நீங்க இறந்துற போறீங்க. இப்ப போய் நீங்க வந்து பாட்டு கத்துக் குடுக்குறியான்னு கேட்கிறீங்களே!" அப்படின்னு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து இவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, "நாளை அ நான் சாகுவதற்கு முன்பு எனது வாழ்க்கையில் மேலும் ஒரு கலையை கற்றுக்கொண்டேன் என்ற நிம்மதியில் நான் மரணத்தை தழுவுவேன்" அப்படின்னு சொல்றாரு. கற்றல் என்பது தொடர்ந்து எப்போதுமே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம எதையாவது கத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த வயது, அதுக்கு வயது எதுவுமே நம்முடைய உடல்நிலை எதுவுமே அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இல்ல. நம்ம கத்துக்கணுன்ற எண்ணம் இருந்தா மட்டுமே போதும். வளர்த்துக்கொள்ள நம்ம எப்பொழுதுமே வாழ்நாளில் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வினாடியுமே புதியவற்றை கற்றுக்கொண்டு நம்மை வளர்த்துக்கொண்டு அதை நாம் பிறருக்கு பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் நிச்சயமாக நம்ம வந்து எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நம்ம நெனைக்கிறோம். என்ன நெனைக்கிறோம்னா, நமக்கு எல்லாம் தெரியும். இந்த நேரத்தை நம்ம வேஸ்ட்டா பயன்படுத்துறதுக்கு பதில் ஏதோ ஒன்றை நாம் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு தேவாலயத்துல ஒரு மிக பழமையான ஒரு பைபிள் இருந்துச்சாம். ரொம்ப ரொம்ப பழமையான பைபிள். எப்பொழுதுமே பழமையானதுக்கு நெறைய விலையும் அதிகம், மதிப்பும் அதிகம். அந்த தேவாலயத்தினுடைய மதகுரு அதை ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாத்து வந்திருந்தாரு. அத ரொம்ப பொக்கிஷம் மாரி அது அங்க வர்றவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பைபிள் வந்து ரொம்ப புனிதமானது. அதே நேரத்துல ரொம்ப பழமையானது அப்படின்னு. புதுசா ஒரு சீடன் அந்த தேவாலயத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன் வந்து ஒரு நாளு என்ன பண்ணான், யாரும் பார்க்காத போது அந்த பைபிள தூக்கின்னு போயிட்டான். அந்த பைபிள் மேல ஆசை வந்து அத எடுத்துட்டு போயிட்டான். ஆனா மதகுருக்கு தெரிஞ்சுச்சு. அவருக்கு வந்து ஒரு யூகிச்சுட்டாரு. இவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு. ஆனா மன்னிச்சு விட்டாரு. எதுவும் கேட்டுக்கல. அவரு விட்டுட்டாரு. அவன் என்ன பண்ணான், எடுத்தவன் நேரா பழங்கால பொருட்கள் விக்கிற ஒரு கடைக்கு போறான். போயிட்டு அவன் இது வந்து ரொம்ப பழமையான பைபிளு. ஏன்னா, இவனுக்கு தெரியும். அது ரொம்ப மதிப்புள்ளதுன்னு தெரியும். அதனால அவன் சொல்றான், "இது பழமையான பைபிளுங்க. இதுக்கு வந்து நீங்க 100 பவுண்டு எனக்கு குடுக்கணும்" அப்படின்னு. உடனே அந்த கடைக்காரர் அத திருப்பி திருப்பி பார்க்குறாரு. அவர் சொல்றாரு, "சரி இருப்பா வெயிட் பண்ணு. இத நான் வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கருந்து போயிட்டு
தேவாலயத்துக்கு போறாரு. போயிட்டு அந்த மத குருகிட்ட, ஆம் ப குருவே இது வந்து ரொம்ப பழமையான பைபிள்னு ஒருத்தர் சொல்றாரு. இதுக்கு எவ்வளோ விலை குடுக்கலாம்? அப்படின்னு கேட்குறாரு. இது 100 பவுண்டுன்னு அந்த ஆள் கேட்குறான். நீங்க எவ்வளோ சொல்றீங்கன்னா, மதகுரு அத பார்த்த உடனே தெரிஞ்சுக்கினாரு. இங்கருந்து திருடு போனது தான் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, ஆமாம்பா உண்மையிலே இது மிக பழமையான பைபிள் தான். இதுக்கு நான் கண்டிப்பாக நீ வந்து 100 பவுண்டு குடுக்கலாம். அந்த அளவுக்கு இது மதிப்புள்ளது தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. இவரு போயிட்டு அந்த அவன் நின்னுட்டே இருந்தான். அவன்கிட்ட போயிட்டு 100 பவுண்டு குடுக்குறாரு. உடனே இவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. "இப்ப நீங்க எங்க போயிட்டு யார்கிட்ட கேட்டு வந்தீங்க?" அப்படின்னு கேட்கறான். உடனே அவரு சொல்றாரு, "இல்லப்பா நானு தேவாலயத்துக்கு போய் நம்முடைய மதகுரு இருக்கார்ல, அவர்கிட்ட தான் இந்த புக்க காமிச்சுட்டு வந்தேன்." அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. தூக்கி வாரி போட்டுருச்சு. "ஐயய்யோ! என்னடா இது?" உடனே அவன் கேட்கறான், "அப்படியா மதகுரு கிட்டயா போனீங்க? அவரு என்ன சொன்னாரு?" அப்படின்னு. அவரு என்ன சொன்னாரு? "இந்த பைபிள் உண்மையிலே 100 பவுண்டு மதிப்புள்ளது தான்னு சொன்னாரு." வேற எதுவும் சொல்லலையா? "இல்ல." அப்படின்னு. உடனே அவனுக்கு அப்படியே ரொம்ப அவமானமாயிடுச்சு. ஐய்யயோ! என்னடா இது நம்ம இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம். ஆனா அவரு நம்மள காட்டிக் குடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சொல்றான், திடீர்னு அப்பதான் அவனுக்கு வந்து ஒரு கொஞ்சம் புத்தி வந்துச்சு. உடனே அவன் என்ன பண்றான், "ஐயா நீங்க அந்த எனக்கு பணம்லாம் வேண்டாம். எனக்கு அந்த பைபிள திருப்பி குடுத்துருங்க" அப்படின்னான். சரின்னு அவரும் குடுத்துட்டாரு. அத வாங்கி நேரா மதகுரு கிட்ட வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான். உடனே அந்த மதகுரு என்ன சொன்னாருன்னா, "சரிப்பா, நீ வந்து இதுக்கு ஆசைப்பட்ட. இந்தா நான் இத உனக்கு வந்து ஒரு நண்பனா இத நான் உனக்கு குடுக்குறேன். இத உங்களுக்கு நான் பரிசா குடுக்குறேன். வச்சுக்கோ நீ" அப்படின்ட்டு. அத ஏற்க மறுத்து அவன் சொன்னான், குருவே என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து எனக்கு தெரியல இதனுடைய எப்படி ஒரு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்ன வந்து எதையும் காட்டிக் குடுக்காம என்ன மன்னிச்சீங்களே! அப்ப நான் உணர்ந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமாக இந்த மன்னிப்பு வந்து குற்றவாளிகள் மனதை மாற்றும், தவறுகளை திருத்த ஒரு வாய்ப்பு அளிக்கும். ம ம ஒருவனுடைய மனதில் நல்லெண்ணத்தை உருவாக்கும். நிச்சயமா. நம்ம வந்து மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு வேற விதமா இவருக்கு மதகுருன்றதால அவரு சொல்லல. ஆனா நம்ம புரிய வைக்கலாம். நமக்கு தீங்கு செய்தவர்களை முழு மனதுடன் மன்னிக்க வேண்டும். அதுதான் எல்லாவற்றையும் விட மிகவும் சிறந்தது. இவங்க நம்மளுக்கு தீங்கு செஞ்சுட்டாங்களே! இவங்கள நான் எப்பவுமே மன்னிக்கவே மாட்டேன். அப்படின்னு சொல்றத வந்து மிகவும் தவறு. அதனால எப்பொழுதுமே நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அ இன்னும் ஒரு கதைய சொல்லி முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். நான் இன்னும் நெறைய தான் எழுதி வச்சிருக்கேன். இருந்தாலுமே வந்து நேரமின்மை காரணமாக நம்ம இன்னும் ஒரு கதையோட முடிக்கலாம். அது என்ன அப்டின்னா, அமெரிக்க விடுதலை போரின் பொழுது நடந்த ஒரு நிகழ்வு இது. ராணுவ வீரர்கள்லாம் சிலர் சேர்ந்து ஒரு கனமான ஒரு பொருளை தூக்க முயன்றார்கள். தூக்கணும் அப்படின்னு நெறைய பேரும் ஒண்ணா சேர்ந்து தூக்கத்துக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அதிகாரி உடை அணிந்த ஒருவர் வந்து அங்க இருக்காரு. அவரு வந்து அந்த அந்த வீரர்களை பார்த்து சொல்றாரு, "எல்லாரும் சீக்கிரமா இத தூக்குங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு அம் வேடிக்கை பார்த்துட்டு அவங்கள வேலை வாங்கி விரட்டி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பக்கமா ஒருத்தர் வந்தாரு. அவரு சொல்றாரு, "நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்தா இந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும்ல?" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அதான் அதிகாரி என்ன சொல்றாருன்னா, "நான் இவர்களுடைய அதிகாரி. இவங்க என்கிட்ட வேலை செய்றவங்க. அதனால நான் அவங்கள வேலை வாங்குறது மட்டும் தான் என்னோட வேலை. நான் அவங்களுக்கு உதவிலாம் செய்ய மாட்டேன்" அப்படின்னு சொன்னாரு. உடனே வந்தவர் என்ன பண்ணாராம், அந்த வீரர்களுக்கு உதவினார். அந்த ஒரு மிகப்பெரிய பொருளை தூக்குறதுக்கு உதவி செய்து, அந்த பொருளை தூக்கிட்டாங்க. அந்த வேலை முடிஞ்ச உடனே இவரு அந்த அதிகாரிகிட்ட சொல்றாரு, "அதிகாரியே இனிமேல் உனக்கு வேலை செய்ய ஆட்கள் வேண்டுமென்றால், எனக்கு வந்து உன்னுடைய தலைமை தளபதிக்கு தகவல் கொடு. நான் உடனே வந்து உதவி செய்ய தயாராக இருக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. அவரு தான் தலைமை தளபதி. அவர் பேர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். அமெரிக்க படைகளினுடைய தலைமை தளபதியா இருந்தாரு. நிச்சயமாக நம்முடைய எந்த பதவியில இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல. ஒவ்வொரு மனிதனையும் நாம் மதிக்க வேண்டும். நாம வந்து உயர்ந்த பதவியில் இருக்கிறோம் என்பதற்காக செருக்கோடு இருக்கக்கூடாது. நம்முடைய எல்லா வேலையிலுமே உயர்வு தாழ்வே கிடையாது. நம்ம ஒருத்தர வேலை வாங்குறதுக்கு முன்னாடி, அந்த வேலையை நாம செய்து பழகிக் கொள்ள வேண்டும். நான் அதான் சொல்லுவேன். எங்க ஸ்கூல்ல கூட டீச்சர்ஸ்க்குலாம் சொல்லுவேன். பசங்க கிட்ட நீங்க ஒரு வேலை சொல்றீங்க அப்படின்னா, அல்லது அவங்களுக்கு நீங்க ஒரு புத்திமதி சொல்றீங்கன்னா, அந்த விஷயத்தில் நீங்கள் சிறப்பானவராக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. நம்மால முடிந்த உதவியை அடுத்தவருக்கு செய்ய வேண்டும். வேலையில் எந்த விதமான உயர்வும், தாழ்வும் இல்லை. அப்படின்றத நம்ம இந்த கதை நமக்கு அறிவுறுத்துவதாக நான் கருதுகிறேன். எல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு இந்த கதையில. நெறைய கதைகள் இருக்கு. நான் இன்னுமே நெறைய எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால், நேரம் 7:52 ஆகிவிட்டது. 45 நிமிடங்களுக்கு மேலே எடுத்துக்கொண்டேன். இருந்தபோதிலும் மிகச்சிறப்பான கதைகள். வாய்ப்பு இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த புத்தகமுமே நமக்கு நெறைய விஷயங்களை கற்றுத் தருகிறது. நாம் கற்றுக்கொள்வது, நம்ம எவ்வளோ அதுலருந்து கத்துக்கிறோம் அப்படின்றது தான்
அந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளருக்கு வெற்றியோ இல்லையோ, படிப்பவருக்கு ஒரு மிகச்சிறந்த வெற்றியாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் விழுதுகள் அறிவே ஆற்றல் இந்த ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கி, இங்கு வந்துள்ள அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக புத்தகம் படிப்பது, புத்தகத்தை பகிர்வது, புத்தகத்தை பற்றி நாம் அறிவது அனைத்துமே மிகச்சிறந்த ஒரு அ விஷயமாக நான் கருதுகிறேன். இந்த வாய்ப்பை குடுத்தது மட்டுமல்லாமல், இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற விழுதுகள் எல்லாமே சின்ன வயதுதான். இருந்தபோதிலும் மிகப்பெரிய ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்கள் அனைவருக்குமே பாராட்டுகள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இது தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். இதன் மூலமாக நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு அளித்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.